இன்னும் 2-3 நாளைக்கு நீ ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பாத. சூழ்ச்சி உன்னை சுத்தி கிடக்குது. சூதானமா நடந்துக்கோ. இந்தாம்மா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம கிளம்பு. ஐயா, நான் காசுக்காக சொல்லல, அம்மாவை காக்கிறதுக்காக ஆத்தா சொல்ல சொன்ன பாக்கி இது. கிளம்புமா, இந்தாம்மா கிளம்பு. ஆத்தா அம்மனை மனசுல நினைச்சுக்கோ, கவலை கரை தாண்டி போயிடும். பார்த்து கவனமா இருந்து காத்தா. போமா. இவங்க ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போவாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷங்க யார் இருக்காங்க சொல்லு. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் அப்புச்சி நான் இருக்கேன். அமுதா, நீ உடனே கிளம்பி வா. என்னாச்சுங்க? அது நீ வா, நான் சொல்றேன். மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அமுதா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்தா. ஆனா அவளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. அதை அவ மறந்துட்டா. அதான் அவளை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, நீ கிளம்பு. சரிங்க அப்பச்சி. அப்பச்சி நீங்க பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிம்மா, கிளம்பு. வரமா. ஒரு நிமிஷம், மேடம் வந்துட்டாங்க. நான் உன்னை கூப்பிடுறேன். என்னாச்சு பெருமாள்? யார் ஸ்கூலுக்கு சீல் வச்சது? மேடம், நம்ம கொடுத்த ரினியூவல் லெட்டர்ல நம்ம ஸ்கூல் நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு சீல் வச்சிட்டாங்க மேடம். வேற ஒருத்தங்களுக்கு கைமாத்த போறாங்களா மேடம்? பெருமாள் என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி தானே லெட்டர் ரெடி பண்ணி அதை தானே என்கிட்ட படிச்சு காட்டி கையெழுத்தெல்லாம் வாங்குனீங்க. அப்புறம் எப்படி? அதான் மேடம், எனக்கும் ஒன்னும் புரியல மேடம். லெட்டர் எப்படி மாறுச்சுன்னு தெரியல மேடம். என்ன தெரியல? கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கு 4 எழுத்து படிச்சிருந்தா தானே ஏதாவது புரியறதுக்கு. யாராச்சும் ஏதாச்சும் நீட்டினாங்கன்னா கண்ணை மூடி கையெழுத்து போட்டுற வேண்டியது. இவங்க பண்ண முட்டாள்தனத்தால இப்ப ஸ்கூலு கை மாற போகுது. வரவங்களும் எந்த மாதிரின்னு தெரியல. பாவம், இந்த பசங்களோட எதிர்காலமும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படிக்காத இவங்க ஒருத்தவங்க பண்ண தப்பால இப்ப எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்க. ஏண்டி ஓட்டு வாங்க மேடையில என்ன நம்ம பெருசா பேசணும்? படிப்பை வளர்க்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. படிப்பு மேல பிடிப்பு இருந்தா போதும்னு சொன்ன உன்னோட பிடிப்பு இப்ப எல்லாரையும் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பார்த்தல. நீ என்னைக்கா இருந்தாலும் படிக்காத தற்கூரிதான். நீ இந்த பதவிக்கு எந்த விதத்திலயும் லாக்கே இல்லாதவ. அதுக்கு நீ பண்ண இந்த முட்டாள்தனம் அதுதான் சாட்சி. சாதாரண ஒரு லெட்டர் மேட்ரு, இதுவே உனக்கு சரியா பண்ண தெரியல. நம்ம போடுற கையெழுத்து பல பேரோட வாழ்க்கைய மாத்தணும். ஆனா நீ போட்ட கையெழுத்து எல்லாரையும் ஏமாத்திருக்கு. தகுதியே இல்லாத உன்னை இந்த பதவியில உட்கார வச்சா என்ன பண்ணுவன்னு இப்ப நிரூபிச்சு காட்டிட்டல. அன்னைக்கே நான் சொன்னேன், யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா?
இப்ப கைத்தட்டு வாங்குற மாதிரி பேசுனதும் அத்தனை பேரும் நம்பிட்டீங்கல்ல? என்னடி அமைதியாவே இருக்க? அப்படி நீட்டி முழங்கி பேசுவல்ல, இப்ப பேசு. என்னங்க இது? என்னால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படி இந்த ஸ்கூல் இப்போ திரும்ப திறக்கிறது? இவங்க கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? இவங்களுக்கு இப்ப பதில் பேசி எதுவும் ஆக போறது இல்லாம தான் முதல்ல நம்ம தாசில்தாரை நேர்ல பார்த்து லெட்டர் மாறின விஷயத்தை எடுத்து அதை அவருக்கு புரிய வைக்கணும். அவர் நினைச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். முதல்ல போய் அவரை பார்க்கலாம். பெருமாள் வாங்க போலாம். சரி மேடம். வாங்க. இவ அங்க போய் திருன்னு தான் முழிச்சு நிக்க போறா. நம்மள மாதிரி படிச்சவங்க போனாலாவது ஏதாவது பேசி பார்க்கலாம். வாங்க வாங்க. என்ன மேடம் இது? சின்ன புள்ள மாதிரி ஃபைல மாத்தி கையெழுத்து போட்டேன்னு சொல்றீங்க. ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா பரவாயில்ல, 30 இடத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க. படிச்சு பார்க்காம எப்படி கையெழுத்து போட்டீங்க சொல்லுங்க மேடம். நம்புற மாதிரியா இருக்கு? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் இப்படி ஆயிடுச்சு. எழுத படிக்க தெரியாதா? என்னையா சொல்ற நீ? இத கேட்க அதை விட ஷாக்கா இருக்கியா? எழுத படிக்க தெரியாதவங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்டா? இப்படி ஒருத்தவங்களை ஸ்கூல் கரஸ்பாண்டன்டா வச்சா ஸ்கூல் எப்படியா திரும்ப கிடைக்கும்? நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு ஏன் முன்னாடி வந்து நின்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த ஸ்கூலை வாங்க ஒருத்தர் பணம் கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த ஸ்கூலை லீஸுக்கு எடுக்க போறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இனி இந்த ஸ்கூலை வாங்கின ஒரு மனசு வச்சாதான் எதுவுமே முடியும். ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லை. அவன் புதுசா பள்ளிக்கூடம் கட்ட அதுக்கு அப்ரூவல் வாங்க அல்லாடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு லாபகரமா நடக்கக்கூடிய தொழில்னா அது கல்விதான். அப்படி இருக்கிறப்ப வாங்கினவன் எப்படி கொடுப்பான்? அருமையான விஷயத்த உங்க முட்டாள்தானத்தால இழந்திருக்கீங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இவங்களை பதவிக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் நீங்க. போங்க போங்க, எதுக்கும் அவர் போய் பாருங்க. சரிங்க சார், வாங்க. சரி வாங்க. இனி நம்ம பின்னால போக தேவையில்லை. மேடம் என்ன நினைச்சாலும் ஸ்கூல்ல திரும்ப வாங்க முடியாது. நான் ஏற்கனவே 2 ஸ்கூலு, ஒரு காலேஜ் நடத்திட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு, இது வரைக்கும் நிர்வாகம் பண்ணவங்க மேற்கொண்டு நடத்த விருப்பம் இல்லைன்னு ஒரு தகவல் வந்துச்சு. விசாரிச்சு பார்த்ததுல அது உண்மையாகவும் இருந்துச்சு. அதான் அப்படியே வாங்கி போடலான்னு வந்து பார்த்தேன். நீ என்னடனா இப்ப வந்து தெரியாம ஃபைல்ல கையெழுத்து மாத்தி போட்டுட்டேன்னு சொல்ற. நீங்க தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்டா? எப்படி தெரியாம கையெழுத்து போடுவீங்க? ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? உன்னதாமா கேக்குறேன், என்ன படிச்சிருக்கீங்க? மூணாவது கூட முடிக்கல சார். என்னது, 3வது கூட முடிக்கலையா? 3வது கூட முடிக்காது நீங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்டா? இப்படி இருந்தா எப்படிமா பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க? ஐயா, இது உங்களுக்கு வெறும் பள்ளிக்கூடமா தெரியலாம்.
அண்ணா எங்க மாமா இதை ஒரு கோவிலா பார்த்தாக. நீங்க இதை ஒரு தொழிலா நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க இதை ஒரு சேவையா செய்யணும்னு நினைச்சாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றதான் நாங்க இந்த பள்ளிக்கூடத்தை மீட்க உங்ககிட்ட வந்திருக்கோம். காசு இருக்கிறவங்க எங்க வேணாலும் போய் படிக்கலாம், இல்லாதவங்க படிக்க ஒரு இடம் வேணும். அப்படி ஒரு பள்ளிக்கூடமா தான் நாங்க இதை நடத்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இப்படியெல்லாம் ஆசைப்படுற நீ கொஞ்சம் கவனமா பார்த்து கையெழுத்து போட்டுக்கலாம்ல. அப்படி போட்டிருந்தா தேவையில்லாம சிக்கல்லாம் வந்திருக்காதுல்ல. ஐயா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு திரும்ப தரணும். நீங்க எந்த நோக்கத்துக்கு வேணாலும் ஸ்கூல் நடத்துங்க. எனக்கு கல்வி ஒரு வியாபாரம் தான். ஆனாலும் அத முறையா செய்யறவன். நீங்க விருப்பப்பட்டு குடுத்தீங்கன்னு தெரிஞ்சுதான் வாங்கினேன். உங்களுக்கே தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றியே, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? நான் இந்த ஸ்கூலை வாங்க 30 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே எடுத்து நடத்திக்கலாமே. என்ன, பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நம்மளுக்கு பிசினஸ் மைண்டு. என்ன, பணம் கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? ம். 30 லட்சம் பணத்தை கொடுத்து நானே திரும்ப வாங்கிக்கிறேன். சரி, நான் வரேன். என்ன முதா, நீ பாட்டுக்கு 30 லட்சம் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்புட்டு பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? தெரியலங்க. அவங்க 30 லட்சம்னு சொல்லும்போது எனக்கு அந்த பணம் எல்லாம் பெருசா தெரியல. பள்ளிக்கூடத்தை எப்படியாவது திரும்ப வாங்கிடணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு. அது சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அவர் பணத்தை வேற உடனே தரணும்னு சொல்றாரு. எனக்கு தெரியலங்க, யார பாக்குறது, என்ன கேக்குறதுன்னு. வாங்க அப்பச்சிய போய் பார்க்கலாம். அவரையா? பாவம், அவரே நிலைமை சரியில்லாம இருக்காரு. அது எனக்கும் தெரியுங்க. அவங்க தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது சொல்லி ஏற்பாடு பண்ணி தர சொல்லலாம். எனக்கு வேற எந்த யோசனையுமே வரலங்க. சரி, வா போலாம். ம். இதுங்க ரெண்டு ஜோடி போட்டுக்கிட்டு இங்க எங்க வருதுங்க? ஏய், இங்க எதுக்கு வந்தீங்க? மரியாதை வெளியில போயிடுங்க. அண்ணமண்டி, நான் இப்ப என்ன நிலைமையில வந்திருக்கேன்னு தெரியாம பேசாதீங்க. எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தானே இங்க வர. இங்க இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து மூடிட்ட, அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்த? படிப்பறிவு இல்லாத முட்டாள்னு நிரூபிச்சுட்டல. அவகதான் உனக்கு அம்புட்டு பெரிய பதவி கொடுத்தாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உனக்கு தெரிய வேண்டாமா உன் தகுதி என்ன, தராதாரம் என்னன்னு? இது என்ன மளிகை கடையில பொட்டலம் அடிக்கிற வேலை நினைச்சியா? அது இப்ப என்ன ஆச்சு பார்த்தல்ல? ஸ்கூலையே இப்ப நல்ல பொட்டலமா மடிச்சு கொடுத்துட்டல்ல. முதல்ல எங்களை வீட்டை விட்டு நடு ரோட்டுக்கு கொண்டு வந்த, இப்போ அந்த குடும்பத்தை. அடுத்து யாரு என்ன பண்ண போற? என்ன ராசடி ஒண்ணுது, விளங்காத ராசி. உன்னால உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் தரித்திரம் தான். அண்ணமண்டி, நானே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். என்னை இப்படி இன்னும் வார்த்தையால இன்னும் காயப்படுத்தாதே. எனக்கு இப்ப உடனே அப்பச்சிய பார்க்கணும். ஆமா, அந்த மனுஷனை நீ இப்ப எதுக்கடி பார்க்கணும்? இங்கதான் ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் வலிச்சிட்டியே. எனக்கு இப்ப உடனடியா 30 லட்சம் ரூபாய் பணம் தேவை. 30 லட்சமா? இம்புட்டு பெரிய தொகையை எங்க போய் யார்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதான் அப்பச்சிய பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது உதவி கேட்கலாமே, பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கணும். அண்ணமண்டி, கொஞ்சம் தயவு செஞ்சு பார்க்க விடுங்களேன். ஆஹா, பணத்துக்கு பிட்டு போட்டு வந்திருக்கா.
அந்த மனுஷனும் மகளுக்கு ஒண்ணுனா உடனே பங்குனி வெயில்ல ஐஸ் உருகிற மாதிரி உருகிருவாரே. இவளை ஏதாவது பேசி இங்க இருந்து விரட்டி விட்டுற வேண்டியதான். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த மனுஷனே இப்ப முடியாம படுத்து கிடக்குறாரு. இந்த நேரத்துல நீ வந்து இப்ப 30 லட்சம் வேணும்னு கண்ணை கசக்கிட்டு நின்னா அந்த மனுஷன் மறுபடியும் நெஞ்சு பிடிச்சுக்க மாட்டாரு? அப்புறம் நம்ம யார் நினைச்சாலும் அவரை காப்பாத்த முடியாது. மனுஷன் நேரா மேல போயிடுவாரு. என்ன அண்ணமண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிய? இங்க பாரு, நான் சரியாதான் பேசுறேன். நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பணத்தை கேட்டா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் அவரு என் மாமா. அந்த அக்கறையில தான் நான் பேசுறேன். நீதான் பெத்த மகளா இருந்துட்டு இப்படி பாசமே இல்லாம அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவர் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்புச்சி நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? என்ன பேசுதிய? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்தேன். நான் இங்க வந்த விஷயம் அப்புச்சிக்கு தெரிய வேணாம். சரி சரி, நீங்க கிளம்புங்க முதல்ல. அப்பா, நல்ல வேளை கிளம்பிடுச்சுங்க. ஏய் நாகு, என்ன சத்தம்? மனுஷன் கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்கு. அம்மு, எப்போ வந்த? மாப்பிள்ள வாங்க. ஏன் 2 பேரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. பேசு. என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்புச்சி, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு. நீங்க தூங்கிட்டு இருக்கிறத அண்ணமண்டி சொன்னாங்க. அதான் நாளைக்கு வந்து பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டோம். ஆமா, காலையில கோயில்ல இருந்து மாப்பிள்ளை எதுக்காக அவசரமா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனாரு? என்னன்னு சொல்லுமா. அப்புச்சி, அதான் சொன்னாங்களே ஒரு சின்ன மீட்டிங்னு. காலையில உங்ககிட்ட சரியா பேச முடியாம இவர் அழைச்சிட்டு போயிட்டாரா, அதான் திரும்ப வந்து பார்க்கலாமேன்னு. நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்புச்சி, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வந்து பாக்குறோம். அம்மு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் முகம் வாட்டமாவே இருக்கு? இந்த அப்புச்சி கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இல்ல அப்புச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வெயில்ல வண்டியில வந்தோமா, அதான். சரி சரி, உடம்பு சரியானதும் என்ன பண்ணியாவது என் மகளுக்கு ஒரு கார் வாங்கணும். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் கவலைப்படாது, அப்புச்சி நான் இருக்கேன். சரிங்க அப்புச்சி, நான் வரேன். வரேன் அண்ணமண்டி. சரி. மா மா எங்கம்மா இருக்க? தடிப்பேலுக்கு என்ன? மா எங்கம்மா இருக்க? ஏன் இந்த கத்துறான்? மா என்னடா? மா என்னமா பண்ணிட்டு இருக்க? அடுப்புல ஒலை வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அரிசிக்கு உழவையே உன் மருமக இங்க வந்து குடும்பத்துக்கு உழ வைப்பா. டேய், இப்ப எதுக்கு அவளை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சொல்ல வந்த விஷயத்தை சுத்தி வளைக்காம சொல்லு. இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. மா, உன் புருஷன் கஷ்டப்பட்டு காப்பாத்தின ஸ்கூலு இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சுமா. டேய், என்னடா சொல்ற? டேய், லூஸ் மாதிரி வளராதடா. அந்த ஸ்கூலத்தை நம்ம அமுதா பிள்ளை மீட்டு கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன கை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ற? என்ன மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? மப்பு யோ, நான் தெளிவாதாயா பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் விஷயம் தெரியாம இருக்கீங்க. மீட்டு கொடுத்த மகாராணி தான் ஸ்கூல தாரவாத்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு தான் படிக்க தெரியாத அவங்கள அவ்வளோ பெரிய பதவியில உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப என்னாச்சு? இந்த அம்மா படிக்காம எல்லா பேப்பர்லயும் சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு அமுதா அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. அந்த ஃபைல்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு தெரியுமாமா? இந்த ஸ்கூலை இனிமே எங்களுக்கு நடத்த விருப்பம் இல்லைன்னு எழுதியிருக்கு. அது என்னன்னு தெரியாமலேயே கையெழுத்து போட்டதுனால
வந்த பிரச்சனைனால இப்ப நம்ம ஸ்கூலுக்கு சீல் வச்சிருக்காங்க. ஏய் என்னடா சொல்ற? டேய் அது வேற ஒருத்தர் கைக்கு மாற போகுதுமா? அப்புச்சி மேல இருந்த அக்கறை கொஞ்சமாவது ஸ்கூல் மேல இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். அவங்க சிந்தனை தான் அவங்க பிறந்த வீட்லயே இருக்கே. அத்தை, இது எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஃபைல்ல இருந்த பேப்பர் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் எல்லா இடத்துக்கும் போய் பேசி போராடி பார்த்துட்டேன். திரும்ப இந்த ஸ்கூல் நம்ம கைக்கு கிடைக்கணும்னா அதை வாங்கினவங்களுக்கு நாம 30 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்கணுமா? 30 லட்சமா?